ஓம் நமோ நாராயணாய. அனைவருக்கும் வணக்கம். திருமலையில் நடைபெறக்கூடிய பிரம்மோற்சவ கருட சேவை பற்றி தான் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். திருமலை திருப்பதி கொடுத்த தகவல்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்க சாகிமா விலாக் வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும். திருமலை திருப்பதியில் இந்த 2024 வருஷம் அக்டோபர் மாதம் பிரம்மோற்சவம் வெகு விமர்சையாக கொண்டாடப்படுது. அக்டோபர் 4ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் 12ஆம் தேதி வரைக்கும் பிரம்மோற்சவம் நடைபெறும். பிரம்மோற்சவத்தப்போ ஒவ்வொரு நாளும் காலையிலையும் மாலையிலையும் மாட வீதிகளில் ஸ்ரீதேவி பூதேவி சமேத மலையப்ப சுவாமி பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி கொடுப்பார். அதில் முக்கியமான வாகன சேவைனா அது கருட வாகன சேவை தான். இந்த 2024 வருஷ பிரம்மோற்சவ கருட சேவையானது அக்டோபர் 8ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நடைபெறுது. எல்லா வாகன சேவைகளையுமே மாட வீதிகளில் பக்தர்கள் எந்த விதமான தரிசன டிக்கெட்டுமே இல்லாமல் மாட வீதிகளில் அமர்ந்து பார்க்க முடியும். அதே போல தான் இந்த கருட வாகன சேவையும் மாட வீதிகளில் அமர்ந்து பார்க்கலாம். ஆனால் முக்கியமான ஒரு விஷயம், முதல் நாளான அதாவது அக்டோபர் 7ஆம் தேதி மாலை நேரத்தில் இருந்தே கேலரிகளில் உட்கார ஆரம்பிச்சிருவாங்க. அடுத்த நாள் மாலை 6:30 மணியிலிருந்து 11:30 மணி வரைக்கும் நடைபெறக்கூடிய கருட சேவைக்கு முதல் நாள் மாலையே காத்திருக்க ஆரம்பிச்சிருவாங்கன்னா அந்த கருட சேவை பார்க்க எவ்வளவு கூட்டம் வரும்னு சொல்லிட்டு நீங்களே யூகிச்சுக்கங்க. இந்த கருட வாகன சேவையின் போது பக்தர்களுக்கு எந்த விதமான குறைபாடுகளும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு விரிவான பல ஏற்பாடுகளை டிடிடி செய்துட்டு வர்றாங்க. டிடிடியோட ஒரு முக்கியமான ரூல் என்னன்னா, கருட வாகன சேவையின் போது அதிகப்படியான பக்தர்கள் திருமலைக்கு வர்றதும் போகிறதுமா இருப்பாங்க. அந்த நேரத்தில் 2 வீலர்ஸும் 2 பாதையிலையும், அதாவது காட் ரோடோட 2 பாதையிலையும், ஏறுற பாதையிலையும் இறங்குற பாதையிலையும் 2 வீலர் வந்துட்டு போனால் அது கண்டிப்பாக ஒரு தொந்தரவாக இருக்குன்ற காரணத்தினால அக்டோபர் 7ஆம் தேதி திங்கட்கிழமை இரவு 9 மணியிலிருந்து அக்டோபர் 9ஆம் தேதி புதன்கிழமை காலையில் 6 மணி வரைக்கும் காட் ரோடோட 2 பாதையிலையும் 2 வீலர்ஸ் போக அலோ பண்ண மாட்டாங்க. கிட்டத்தட்ட 2 மாதத்துக்கு முன்னாடி இருந்தே இந்த கருட வாகன சேவைக்கும் மற்ற பிரம்மோற்சவ வாகன சேவைக்கும் வரக்கூடிய பக்தர்கள் சுலபமாக சுவாமி தரிசனம் பார்க்கறதுக்கும் சுலபமாக மாட வீதியில் அமர்ந்து வாகன சேவைகள் பார்க்கறதுக்கும் என்னவெல்லாம் விரிவான ஏற்பாடுகள் செய்ய முடியும்னு சொல்லிட்டு நிறைய மீட்டிங் போட்டு டிஸ்கஷன் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அதில் முக்கியமாக கருட வாகன சேவையின் போது வரக்கூடிய கூட்டத்தை நம்ம எப்படி சமாளிக்கிறதுன்னு சொல்லி தான் அந்த மீட்டிங்கில் டிஸ்கஸ் பண்ணாங்க. அதன்படி மாட வீதிகளில் இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு தேவையான உணவு, குடிநீர், மருத்துவம் மற்றும் கழிவறை, இந்த 4 வசதிகளையும் ரொம்ப சிறப்பாக இந்த ஆண்டும் செய்து வச்சுருக்கிறாங்க. பிரம்மோற்சவத்திற்கான நிறைய அலங்காரங்கள் நம்மளால் பார்க்க முடியும். அதுவும் அந்த கருட சேவையின் போது மாட வீதிகள்லையும் சரி, கோவிலோட மற்ற ஏரியாக்கள்லையும் சரி, நிறைய டெக்கரேஷன்ஸ், லைட்னிங்ஸ்லாம் அவ்வளவு அழகாக இருக்கும். நீங்கள் காலையில் 6 மணிலேருந்தே மாட வீதியில் போய் வெயிட் பண்ணலாம். உங்களுக்கு தேவையான சகல வசதிகளும் அங்கேயே கிடைக்கும். அப்பப்போ டிடிடியோட ஈவோவும் மாட வீதிகளில் ரவுண்ட்ஸ் வந்து எல்லாம் சரியாக இருக்கான்னு சொல்லி பார்த்துட்டே இருப்பாங்க. எங்களை போன்ற ஸ்ரீவாரி சேவாக்ஸ் உங்களுக்கு ஒவ்வொரு நிமிஷமும் உதவி செய்ய காத்துட்ருப்பாங்க மாட வீதிகளில். சரி, இந்த பிரம்மோற்சவ கருட சேவை நாளான அக்டோபர் 8ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை கீழ் திருப்பதியில் கொடுக்கக்கூடிய எஸ்எஸ்டி சர்வ தரிசன டோக்கன், ஃப்ரீ டோக்கன் கொடுப்பாங்களான்னா கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா 300 தரிசன டோக்கன் ரிலீஸ் பண்ணும் பொழுதே இந்த டேட்டுக்கும் சேர்த்து தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ சர்வ தரிசன டோக்கன் எப்பயும் போலவே இஷ்யூ பண்ணுவாங்க. ஆனால் சில ப்ரிவிலேஜ் தரிசனத்தை மட்டும் கேன்சல் பண்ணியிருக்காங்க. மொத்த பிரம்மோற்சவத்துக்கும் சேர்த்து சீனியர் சிட்டிசன்ஸ், ஃபிசிக்கலி சேலஞ்சிற்கு இருக்கக்கூடிய இலவச தரிசனமாக இருக்கட்டும், மற்ற ஆர்ஜித சேவைகளாக இருக்கட்டும், இன்ஃபேண்ட் கியூ, அதாவது 1 வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய குழந்தைகள் பெற்றோருக்கான இலவச தரிசனத்தையும் கேன்சல் பண்ணியிருக்கிறாங்க. போன வருஷம் பிரம்மோற்சவ கருட சேவையில் நான் கலந்துட்டேன். இப்போ சமீபத்தில் தான் ஃபேமிலியோடு போயிட்டு வந்ததுனால இந்த வருஷம் நான் போகலை. போன வருஷத்தை பொறுத்த வரைக்கும் இரவு 7 மணிக்கு தான் பிரம்மோற்சவம் ஸ்டார்ட் ஆகும், அதாவது பிரம்மோற்சவ கருட சேவை ஸ்டார்ட் ஆகும்னு சொன்னாங்க. ஆனால் 5:30 மணியில் இருந்தே கலை நிகழ்ச்சிகள்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த வருஷம் 6:30 மணிக்கு டைம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ 5 மணிக்கெலாம் கலை நிகழ்ச்சிகள் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் மாட வீதிக்கு போனீங்கன்னா மிக சிறப்பாக இந்த கலை நிகழ்ச்சிகளையும் பார்த்துட்டு மாட வீதியில் உங்களை கிராஸ் பண்ணும் பொழுது அந்த 7 மலையான ஸ்ரீதேவி பூதேவி சமேத மலையப்ப சுவாமியை மாட வீதிகளில் கருட வாகனத்தில் அமர்ந்து வர்றதை பார்த்து உங்களால் ரசிக்க முடியும், தரிசிக்க முடியும். அப்போ நீங்கள் என்ன கேட்டாலும் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக நிறைவேறும். இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் கருட வாகன சேவை பார்த்துருக்கிறீங்கன்னு சொல்லி உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வருஷம் கருட வாகன சேவை யாரெல்லாம் பார்க்க போகிறீங்கன்னு சொல்லியும்
கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சாயிமா விலாக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லேயே வந்துடும். திருமலை திருப்பதி குறித்த உங்களுடைய டவுட்டை கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். அனைவருக்கும் நன்றி. ஓம் நமோ நாராயணாய.